டஸ் ராட் ஹோல்டு கீ டு ஏர் இந்தியா ப்ரோப். இதுதான் வந்து என்டிடிவியில் இருக்கக்கூடிய ஹெட்லைனா இருக்குது. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ராட் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கிட்ட தான் ஏர் இந்தியால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா ஃபிளைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அகமதாபாத்ல இருந்து கிளம்பி லண்டன் போக வேண்டிய ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கான பதில் வந்து இந்த ராட் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்டிடிவியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டஸ் ராட் ஹோல்டு கீ டு ஏர் இந்தியா ப்ரோப் டர்பைன் ஹேட் டிப்ளாய்ட் பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ராட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம் ஏர் டர்பைன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டுக்குள்ள வந்து ஜென்ரலாவே இந்த மாதிரி ஃபிளைட்ஸ்லாம் ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஓகேவா, ஃபிளைட்ல இருக்கக்கூடிய ரெண்டே சிச்சுவேஷன் தான் எமர்ஜென்சி ஃபிளைட்ல. அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து ரெண்டு சிச்சுவேஷன் இருக்குது. ஒன்னு டியூவல் என்ஜின் ஃபெயிலியர். ஸோ எல்லா ஏர்கிராஃப்ட்லயுமே இந்த மாதிரி பெரிய ஏர்கிராஃப்ட்லாம் நம்ம எஸ்பெஷலி பார்த்தோம்னா ரெண்டு என்ஜின் இருக்கும், ஓகேவா. அதுல ஒரு என்ஜின் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு என்ஜினை வச்சுட்டு ஃபிளைட் வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட்டா ஃபிளைட் வந்து அது லிட்டரலா மிதந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான், போய் எங்க இடிக்க போகுது, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும். சோ இது வந்து ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன, நான் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன் சொல்லிருக்கேன். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள ஃபிளைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடுது, ஓகேவா. கம்ப்ளீட் எலக்ட்ரிக் ஃபெயிலியர் இன்சைட் ஃபிளைட். ரெண்டுமே வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன். கரெக்ட்டா இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல எது வந்தாலும் ஒரு ஃபிளைட் வந்து மிட் ஏர் இருக்குது, வானத்துல இருக்குது. அப்ப அந்த ஃபிளைட் வந்து வேற வழியே இல்ல, அது போய் இடிக்க போகுதுங்கிற ஒரு நிலைமை வர வேண்டிய சிச்சுவேஷன்ல கூட பைலட்ஸ் வந்து காப்பாற்ற முடியும் அந்த ஃபிளைட்டை. அதுக்காக இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. இது வந்து ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபிளைட்ல இருக்கிற ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சு, இல்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாமே போயிடுச்சுன்னா இது வந்து which means அந்த ஃபிளைட் வந்து டெட்டா இருக்குது, கரெக்ட்டா மிதந்துட்டு இருக்குது. வாட்டுக்கு இப்ப மேல போயிடுச்சு, மிதந்துட்டு இருக்குது, மிட் ஏர்ல இருக்குது. அந்த நேரத்துல இந்த ராட்ங்கிற ஒரு டர்பைன் வந்து ஒரு ஃபேன், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபிளைட்டுக்கு கீழ வந்து டிப்ளாய் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகும். உள்ள இருக்கிற பைலட்ஸ் யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகேவா. பைலட் நினைச்சா இதை டிப்ளாய் பண்ண முடியாது, எஸ்பெஷலி இந்த போயிங் ஏர்கிராஃப்ட்ல பைலட்ஸ் நினைச்சா டிப்ளாய் பண்ண முடியாது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகுறப்போ உடனே டிப்ளாய் ஆயிடும் இமிடியேட்டா, ஓகேவா. சோ அப்படி டிப்ளாய் ஆகுறப்போ அதுல வந்து அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும், ஓகேவா. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த பைலட்டுக்கு அந்த காக்பிட்ல மட்டும் பேசிக்கா அது எங்க மூவ் ஆகுது, எப்படி கிளைட் ஆகுதுங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியல டர்பைன் வச்சு. நம்ம சின்ன வயசுல படிச்ச அதே கான்செப்ட் தான், விண்ட் மில் கான்செப்ட் தான். சோ ஒரு பேசிக்கான ஒரு டர்பைனை வந்து அவங்க ஃபிளைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர் சிஸ்டம் இல்லனாலும் ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆச்சுனாலும் ஓரளவுக்கு நம்ம அந்த கிளைடை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அது இடிக்க போகுதுன்னு நம்ம சொல்ற அந்த வீடியோ எல்லாம் பார்க்கறோம்னா அதுக்கு கீழ இந்த ராட், அதாவது ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது வந்து டிப்ளாய் ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது பாருங்க. அது போக அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேக்குது, இது என்ஜின் சவுண்ட் இல்ல, இது ராட்டோட சவுண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிச்சின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத தான் வந்து இன்னைக்கு ஹெட்லைனாவும் வச்சிருக்காங்க, ஓகேவா. என்டிடிவில மட்டும் இல்ல, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நான் என்டிடிவி எடுத்து உங்களுக்கு கோட் பண்ணிருக்கேன்.